வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தினமும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிர் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கப் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் நீங்கள் எடுத்துக்கலாம். சமைத்த பச்சை பயிர் எடுத்துக்கணும். கிராம் எண்ணிக்கையில் 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்லைனா முளை கட்டிய பச்சை பயிராக இருந்தீங்கன்னா அரை கப் எடுத்துக்கிறதுன்றது போதுமானது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது காலை உணவாக பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். லஞ்ச் மதிய உணவு மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளோட சமைத்தும் ஊற வைத்து சமைத்தும் எடுத்துக்கலாம். முளை கட்டியதை சமைத்தும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து சூப் மாதிரியோ பொரியல் மாதிரியோ செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு அது ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை கொடுக்கும். என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது, அதுக்கு காரணமாக என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா பச்சை பயிர் வந்து கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்பை வந்து நமக்கு வந்து குறைக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். இதனால ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படிந்திருந்ததால் இல்லாததால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நமக்கு இதயத்துக்கு வந்து கிடைக்கும். ஸோ கெட்ட கொழுப்பு படியாமலும் முன்னாடியே வந்து பச்சை பயிர் நமக்கு வந்து தடுக்குங்க. அதே போல தான் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தையுமே பச்சை பயிர் நமக்கு வந்து சீராக இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். காரணம் என்னன்னா பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுக்கறதால நமக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது இதயத்தினுடைய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான நிலையில் இருக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது நமக்கு குறைக்கப்பட்டுரும். நலமாக நம்முடைய இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பச்சை பயிர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக நமக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா நிறைவு தன்மை பச்சை பயிர் நமக்கு வந்து கொடுக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலை கொடுக்கும். உணவுகளையும் சாப்பிட்டு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் இருக்கும். இதனால தான் நம்ம காலையில் வெறும் வெயிட்லேயே பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளணும். அந்த பச்சை பயிர் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதமும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் மிக அதிகம் அப்படின்றதால இதை நம்ம சாப்பிட்ட உடனே நீண்ட நேரம் நமக்கு வந்து பசி எடுக்காது. அந்த பசி எடுக்காத ஒரு உணர்வு நமக்கு வந்து நீண்ட நேரம் இருக்கும். இதனால அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழக்கம் தவிர்க்கப்படும். அதே போல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும்னே தோணாது நமக்கு. அப்போ நம்ம வந்து குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்குவோம். இதனாலே பசி வந்து கட்டுப்படுத்தப்பட்டுரும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிர் வந்து குறைந்த கலோரிகள் கொண்டது. இது வந்து கொழுப்பு சத்து மிகவும் குறைவு அப்படின்றதால ஸோ நீங்கள் டயட்டில் வந்து இதை ஆட் பண்ணிங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த அதிக கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எரித்து கொள்ளலாம். இதனால் தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு போன்ற பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை பச்சை பயிர் உங்களுக்கு கொடுக்கும். செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாங்க. ஏன்னா பச்சை பயிர் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தை வளமான அளவில் கொண்டு இருக்கு. இதனால் கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நீக்கக்கூடியதாக பச்சை பயிர் இருக்கு. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து பெக்டின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குடலினுடைய இயக்கத்தை நமக்கு வந்து சீராக வைத்து மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது. அதனால குடல்களில் எந்த விதமான மலக்கழிவுகளும் தேங்கி இருக்காது. மலமிளக்கியாக, ஒரு சிறந்த மலமிளக்கியாக பச்சை பயிர் செயல்பட்டு அந்த கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை நமக்கு வந்து ஊக்குவித்து குடலுடைய ஆரோக்கியத்தையுமே பச்சை பயிர் மேம்படுத்துறதால வயிறு ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும். அதே போல் குடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும். இதனால நமக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த வயிற்று வலி ஏற்படுறது, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இது மாதிரி எதுவுமே இல்லாமல் வயிற்று உப்புசம் கூட உங்களுக்கு இருக்காது. செரிமான மண்டலத்தையும் நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளணும். உணவுகள் எளிமையாக செரிக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் மிதமான அளவில் உடனடியாக உங்களுக்கு வெளியேற்றப்பட்டணும் அப்படின்னா பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாங்க. டயபெட்டிஸை வந்து பச்சை பயிர் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கான காரணம் என்னன்னா குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டிருக்கூடியதாக பச்சை பயிர் இருக்கு. கிளைசெமிக் குறியீடுனா என்னன்னா நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அளவு நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசெமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. இப்போ கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு அப்படின்னா அதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குன்றது அர்த்தம். அதை நம்ம சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உடனடியாக அதிகரிச்சிடும். இதுவே குறைந்த கிளைசெமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுனா அதில் கார்போஹைட்ரேட் இருக்காது, நார்சத்து தான் இருக்கும். அதாவது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கும். ஸோ பச்சை பயிறுமே
கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவு அப்படின்றதால இதை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வது தடுக்கப்பட்டு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பாதுகாப்பானதுன்றது தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து நீங்கள் அதிகரித்து கொண்டு ஆற்றலை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கலாங்க. ஏன்னா உடல் உறுதியை பச்சை பயிர் உங்களுக்கு வந்து கொடுக்கும். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய விட்டமின் பி மற்றும் பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி, அந்த உயிர் சத்து, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா உடலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து செல்கள் சேதமடையாமல் முன்னாடியே வந்து உங்களுக்கு தடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன், அந்த இம்யூனிட்டியை உங்களுக்கு வந்து பலப்படுத்தும். ஸோ இம்யூன் சிஸ்டமே வந்து ஸ்ட்ராங் ஆகிறதால குறிப்பாக அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுவடைந்து விடுவதால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. இதனால உடல் சோர்வு அப்படின்றது நமக்கு இருக்காது, அது நீங்கி போயிடும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் சத்துக்கள் வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான உடனடியான எனர்ஜியை வழங்குது. அன்றைய நாள் முழுவதும் நம்மளை சோர்வு இல்லாமல் இருக்க வைக்குதுங்க இல்லையா, அதுதான் பச்சை பயிர். அப்போ பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது எனர்ஜியும் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் மேம்படுத்திக்கலாம், எந்த விதமான ஒரு நோய் தாக்கம் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். கல்லீரலை பாதுகாத்துக் கொள்வதற்கு, உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கம் செய்து கொள்வதற்கு, டீடாக்டிஃபிகேஷன் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்னென்னா பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள், அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து கல்லீரலினுடைய செயல்பாட்டை ஆதரித்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. உடலை இயற்கையாகவே தூய்மைப்படுத்த உதவக்கூடிய சிறந்த உணவுப் பொருளாக இதன் மூலமாக தான் பச்சை பயிர் விளங்குது. ஸோ இப்போ கல்லீரலில் தான் நமக்கு வந்து நச்சு கழிவுகள் அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும், கொழுப்பு படிவுகளும் தேங்க ஆரம்பிக்கும். இது ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கம் தான். இப்போ மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, நான்வெஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அசைவ உணவுகள்லாம் கணக்கே பார்க்காம தினந்தோறும் அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது, ஆல்கஹால் அருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் நமக்கு இருக்குன்னா கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் உண்டாகும். அதாவது கல்லீரல் சிரோசிஸ் சொல்லுவாங்க, கொழுப்பு கல்லீரல் நோய், ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து உருவாகும். அதே போல் கல்லீரலில் அதிகப்படியான நச்சு கழிவுகளும் தேங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம நீக்கணும்னா தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் நம்ம பச்சை பயிர் வந்து எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் நச்சுக்கள் நீக்கப்பட்டு கல்லீரல் வந்து பாதுகாப்பாக இருக்கும். கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாகவே கல்லீரலே மாற்றிக்கணும்னா பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கொண்டாலே போதுமானது. எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கலாங்க. போன் ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜாயிண்ட் பெயின் எல்லாம் இல்லாமல் ஜாயிண்ட் ஹெல்த்துமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் பச்சை பயிரில் இருக்குது. ஸோ பச்சை பயிரில் கால்சியம், பாஸ்பரஸோடு சேர்த்து மெக்னீசியம் போன்ற தாதுக்களும் நிறைந்திருக்கிறதால எலும்பு அடர்த்தியை இது உங்களுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கும் பற்கள் மற்றும் எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. ஸோ இதனால் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறதால பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பாலிஃபெனால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. குறிப்பாக நம்மளுடைய தாத்தா பாட்டி, அதாவது வயதான காலங்கள் இருக்கிறவங்க 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் ஏற்படக்கூடிய அந்த மூட்டு மற்றும் தசைகள் சீரழிந்து போகிறத தடுத்து மூட்டுகளினுடைய நெகிழ்வுத்தன்மையை பாதுகாக்கிறதுக்குமே பச்சை பயிர் நம்ம அவங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம். இதனால் வயதானவர்கள் அந்த 50-60 வயதிலுமே பேலன்ஸ் தடுமாறாமல் நிற்பாங்க, நடப்பாங்க, அவங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்வாங்க. ஸோ வயதானவர்களுக்கு மட்டும்தான் எலும்பு தொடர்பான பிரச்சனை, மூட்டு வலியெல்லாம் ஏற்படுது நினைக்காதீங்க, இளைஞர்களுக்குமே இருக்குது. ஸோ சிறுவர் சிறுமியர்களுக்கு கூட அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுவதால் இந்த மாதிரி இருக்குது. அனைவருமே பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் தொடர்பான அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கிறதால எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், அவங்க நலமோடு வாழலாம். ஸோ தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.